விகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கம். ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த பங்குனி மாதம் அற்புதமான மாதமாகவே இருக்கும். குறிப்பா 10ல் செவ்வாயும் ராகுவும் இருக்கும்போது இந்த மாதம் துவங்கி இருக்கிறது உங்களுடைய வேலை பலத்தை அது அதிகப்படுத்துறதா இருக்கும். உத்தியோகஸ்தர்கள் ரொம்ப பரபரப்பா செயல்படுவாங்க. எரிபொருள் சார்ந்தவர்கள், கமிஷன் தொழில் செய்யறவங்க, கமிஷனை சார்ந்து தொழில் நடத்தக்கூடிய தொழிலதிபர்கள், இவங்களுக்கெல்லாம் இது மிகுந்த யோகமான மாதமா இருக்கும். ஏப்ரல் 1 அவங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் ஏற்படலாம். ஏன்னா சனி லாபத்துல இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு இந்த வாழ்க்கையுடைய அணுகுமுறை இப்ப புதுசா மாற ஆரம்பிக்கும். லாபங்கள் பெருக ஆரம்பிக்கும். இந்த மாத துவக்கத்திலேயே சுக்கிரன் உச்சம் பெற்று துவங்குற காரணத்தினாலையும், சனி செவ்வாய் இதெல்லாம் ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து சேரப்போற காரணத்தினாலையும் உங்களுக்கு எதிர்பாராத பண வரவுகள் ஏற்படும். மூத்த சகோதர சகோதரிகள் கிட்ட எதிர்பாராத சில சலசலப்புகள் ஏற்படலாம். ஆனா முடிவுல அது லாபத்துல தான் அமையும். ஏப்ரல் 6ஆம் தேதியிலிருந்து பிள்ளைகளுடைய போக்குல கவனம் வேண்டும். உங்க வாக்குலையும் கவனம் வேண்டும். குடும்பத்துல மகிழ்ச்சிக்கு குறைவே கிடையாது. வர 17ஆம் தேதி குரு வக்ரம் நிவர்த்தி அடைகிறதுனால உங்களுடைய லாபங்கள்லாம் சீராகும். அதனால குடும்பத்துல மகிழ்ச்சி நிலை ஏறிக்கிட்டே தான் போகும். இருந்தாலும் உங்களுடைய வாக்குல கொஞ்சம் கவனம் இருந்தா துளி கூட மகிழ்ச்சி குறையாது. ஒரு சிலருக்கு தந்தையோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். தாயோடைய உடல்நிலையில கொஞ்சம் கவனம் தேவைப்படும். தந்தையோடைய உடல்நிலை சீராகவே இருக்கும். மாணவர்களுடைய கல்வி நிலை உயர்ந்து காணப்படும். ஆனா ஏப்ரல் 6லிருந்து அவங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. மனைவி வழியா எதிர்பாராத லாபங்களும் ஏற்படும், லாப இழப்புகளும் ஏற்படும். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு நல்ல திசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும். சோதனையான திசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல திசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம். இந்த மாதம் நல்ல பலன்களை அதிகரிச்சுக்கவும், தீமைகளை நீங்க குறைச்சிக்கவும் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தேவி, பைரவர், சர்வேஸ்வரர்.